இயக்குனர் ப ரஞ்சித்தும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மீடியாவும் தாவேக விஜய் கட்சியினரும் சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு தலித் மக்களை முட்டாளாக்குறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு கட்டுரை ஒண்ணு வருது. அந்த கட்டுரையில என்ன சொல்றாங்கன்னா, 8 தொகுதி பொது தொகுதியில தலித் வேட்பாளர்களை நிறுத்திய ஒரே கட்சி தாவேக கட்சி. அதுல 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு 4 பேர் பேர்ல 2 பேர் பேரை சொல்லியிருக்காங்க. அது யாருன்னா ரெட்டியார்பட்டி நாராயணன் அப்படின்னு நாங்குநேரி தொகுதியில் இருக்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி உண்மை என்னன்னா, அவர் தலித்தே கிடையாது. அதற்கப்புறம் விருத்தாச்சலம் தொகுதி நம்ம பிரேமலதா, தேமுதிகவோட பிரேமலதா நின்ன இடத்தை இந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு நியூஸ், ஒரு பொய் மூட்டையை நம்ம தலையில ஏற்றதுக்கு பாக்குறாங்க. சரி, இது ப ரஞ்சித் உடனடியாக அறிக்கை விடுறாரு. அதாவது நீண்ட காலமாக பழமையான கட்சிகள் பொது தொகுதியில இந்த மாதிரி தலித் வேட்பாளர்கள் நிப்பாட்டாது. ஆனா இப்படி நிப்பாட்டி இந்த மாதிரி தாவேக்க நிரூபிச்சு காட்டிருக்கு, தாவேக்க விஜய்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் தலித் மக்களை முட்டாளாக்குற விஷயம். உண்மை என்னன்னா, மதுரை மேலூர் தொகுதியில காங்கிரஸ் கட்சி சார்பாக டிஎம்கேயோட சப்போர்ட்ல அவங்க விஸ்வநாதன் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. அவர் பொது தொகுதியில நின்ன தலித் வேட்பாளர். இதுதான் இந்த தேர்தல் நடந்திருக்குது. தாவேக்கவும் நிப்பாட்டிருக்கலாம். ஆனா இது தாவேக்க மட்டும் தான் செஞ்சது அப்படின்னு ப ரஞ்சித் சொல்றதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. இது மட்டும் இல்லாம ஏடிஎம்கே கூட கூட்டணி வைத்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி பொற்கொடி அவங்க வேட்பாளராக நின்னாங்க. அவருக்கு பயங்கரமாக அவர் ஆதரவு கொடுத்தார். அந்த கூட்டணி கட்சியில யாரெல்லாம் இருக்காங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு அப்படின்னு வச்ச பாட்டாளி மக்கள் கட்சியும், தலித் விரோத இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுற பாஜக கட்சியும் இருக்கிற அந்த கூட்டணியில ஆம்ஸ்ட்ராங் மனைவி தன்னுடைய கணவர் இறந்ததுக்காக அந்த கூட்டணியில் நிற்கிறாரு. அதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தலித் மக்களையும் கணக்கில் எடுக்காமல் தலித் மக்களுக்கு துரோகம் செய்யும் விதமாக ப ரஞ்சித் பொற்கொடிக்கு ஆதரவளித்தார். அவங்க தோத்துட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா 73 தொகுதியிலுமே தலித் வேட்பாளர்களை நிலைநிறுத்தி அரசியல்ல சாதி அப்படின்ற ஒரு இதை உடைச்சு புரட்சி பண்ணிருக்காரு விஜய் அப்படின்னு நிறைய செய்திகளை பார்க்க முடியுது. ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. விஜய் அவர்களுடைய அரசியல் நகர்வுமே சாதியத்தை உள்நோக்கி தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்ரீரங்கம், மயிலாப்பூர் பிராமன் கேண்டிடேட்ஸ், தருமபுரி வன்னிய கேண்டிடேட், மதுரையில முக்குளத்தூர் கேண்டிடேட், கோயம்புத்தூர்ல கவுண்டர் கேண்டிடேட், இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்த சாதியினர் அதிகமா இருக்காங்களோ அந்த ஒரு காஸ்ட் சார்ந்த கேண்டிடேட் தான் நிப்பாட்டிருக்காரு. கம்யூனிஸ்ட் இயக்கங்களை, திராவிட இயக்கங்களை குற்றம் சாட்டி ப ரஞ்சித்துக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. அவர் அடையாள அரசியல் பண்றாரு. ஆனா அந்த அடையாள அரசியல் எவ்விதத்திலும் தலித் மக்களுக்கு பயனடையாது. இவர் செய்வது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தலித் மக்களுக்கு செய்வது துரோகம். இவர் செய்வது எல்லாமே தலித் மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாகும். தன்னுடைய அரிப்பை தீர்க்க, தன்னுடைய திராவிட வெறுப்பை காட்டுவதற்கு தொடர்ந்து அவர் தலித் மக்களை பலியாக்கி கொண்டிருக்கிறார்.